நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூன்றாவது பாடல் லாவோட்சுவின் பாடல் மனோநாசம் குருவால் அப்படின்னு தலைப்பு வச்சுக்கலாம். If you overestimate great men, people become powerless. If you overvalue possessions, people begin to steal. The master leads by emptying people's mind and filling their course by weakening their ambition and toughening their resolve. He helps people lose everything they know, everything they desire, and create confusion in those who think that they know, practice non-doing, and everything will fall into places. லாவோட்சு மிக நுட்பமாக ஒவ்வொரு விஷயத்தையும் தளத்திலையும் நம்ம உள்ள எடுத்துட்டு போறாரு. முதல்ல ஒரு குரு கிட்ட சேரணும் அப்படின்னா, பிரபஞ்சத்தை புரியணும்னா நமக்கு எந்த விதமான முன் எண்ணங்களும் முன் கருத்துக்களும் முன் அறிவும் இருக்கக்கூடாது. எடுத்து கீழே வச்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட சமர்ப்பணம் ஆகும். அப்போ அதுக்கு உதாரணமா இந்த கவிதையை சொல்றாரு. இஃப் யூ ஓவர் எஸ்டிமேட் கிரேட் மேன், ஒருத்தருக்கு மிக அதிகமான அதிகாரம் கொடுத்துட்டா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலைவனுக்கு அதிகமான அதிகாரம் கொடுத்துட்டா அவர் கீழே இருக்க மக்கள் அதிகாரமற்றவர்களாக ஆற்றல் அற்றவர்களாக மாறிடுவார்கள். அதாவது அவங்களுக்கு பலமே இல்லாமல் போயிடும், வலுவிழந்து விடுவார்கள். இஃப் யூ ஓவர் வேல்யூ பொசிஷன்ஸ், பீப்புள் பிகன் டு ஸ்டீல். உங்களுக்கு நிறைய பொருட்கள் நீங்க வைத்திருந்து அதன் மேல ரொம்ப ஆசையும் பற்றுதல் வச்சிருந்தீங்கன்னா அது திருடப்படும், அது எடுக்கப்படும் உங்ககிட்ட இருக்கு. எக்ஸஸ் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. எதுவுமே அதிகமான ஆற்றலை ஒரு விஷயத்துக்கு கொடுத்துடக்கூடாது, எதுவா இருந்தாலும் சரி. The master leads by emptying people's mind. நம்முடைய ஆசான் குரு அவள் நம்முடைய மனதை காலிப்படுத்துறாங்க, சுத்தப்படுத்துறாங்க, இல்ல மனதில் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க. And filling the course by awakening their ambition. By weakening, உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை, அதாவது ஆசாபாசங்கள் குறிக்கோள்கள் எல்லாம் பலவீனப்படுத்துறாங்க. And toughening the resolve, உங்கள் மன உறுதியை அதிகப்படுத்துவாங்க குரு. He helps people lose everything. எல்லாவற்றையும், தான் தெரிஞ்சிருக்கிற எல்லாவற்றையும் இழக்க வைப்பார்கள். நீங்க ஒரு குருகிட்ட போய் நின்று எனக்கு இதெல்லாம் தெரியுனீங்கன்னா அப்படியே உட்காருப்பான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கொஞ்ச நாள் பொறுத்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அவர் புரிய வைப்பார். எவ்ரிதிங் தே டிசைர், எந்த விருப்பமும் இல்லாம ஆக்குவார். அண்ட் கிரியேட் கன்ஃபியூஷன் தோஸ் ஹூ திங்க் தட் தே நோ. அவங்களுக்கு யாருக்குன்னா எனக்கு இது தெரியும் குரு கிட்ட போனா அவங்க குருமார்கள் அந்த தன்மையில் உங்களுக்குள்ள பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரிலன்ற ஒரு மனநிலைய, ஒன்றும் தெரிலன்றத புரிய வைப்பாங்க, ஆழ்ந்த குழப்பத்தில் ஏற்படுத்துவாங்க. அதனாலதான் குரு கிட்ட போறது மிக அபாயகரமான விஷயம். அப்போ மனோநாசம் குரு அருளால் அப்படின்னா, குரு அருவால் அப்படின்னா என்ன முக்கியம் அப்படின்னா, குரு கிட்ட போனீங்கன்னா மனம் இருக்காது. மனம் இல்லை என்றால் துன்பம் இல்லை, தான் முக்கியம். அறிவு துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறது, ஞானம் துன்பத்தை அழிக்கிறது. அப்போ பிராக்டிஸ் நான் டூயிங், எதுலையுமே நான் டூயிங்னா நான் செய்கிறேன் என்ற விருப்பம் இல்லாமல், கடந்த கால எதிர்கால எண்ணங்கள் இல்லாமல் ஒரு வேலையை முழுவதுமாக அதோடு தோய்ந்து கரைந்து செய்தால் அது நான் டூயிங். நான் இருத்தல் இருக்கிறேன். Everything will fall into places. எப்ப நீங்க சமநிலையோடு நீங்கள் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் முழுவதுமாக தோய்ந்து ஒரு செயலை செய்தால், அதாவது புரியறதுக்காக செயலை செய்தால் சொல்றோம், செயலற்ற செயலாக இருந்தால் எல்லா விஷயங்களும் அதனுடைய இடத்தில் பரிபூர்ணமாக எல்லா செயல்களும் நடக்கும். இப்போ பிராக்டிஸ் நான் டூயிங்னா மனம் எழாமல் இருத்தல்,
செய்கையில் அகங்காரம் எழாமல் இருத்தல், செய்துவிட்ட பிறகு அதனுடைய தாக்கம் இல்லாமல் இருத்தல் என்பது 4. இதுதான் குருவுடைய செயல்பாடுகள், வேலை. வணங்குகிறோம், குருமார்களை வழிபடுகிறோம், அவர்கள் இட்ட பாதையில்.